ஒரு இடத்துல விஜய் அண்ணன் ஏகப்பட்ட கேள்விகளை இப்போ இருக்கிற கரண்ட் கவர்மெண்ட்டுக்கிட்டையும், அதுக்கப்புறமா இந்த திருட்டு ஓட்டு ஒன்று நடந்தது இல்லையா சென்ட்ரல் சைட்லேருந்து, ஸோ அதை பற்றியுமே ஏகப்பட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பித்தாங்க. அது கூடவே ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்றப்போ, விஜய் அண்ணன் வந்துட்டு நாங்கள் கட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் இது பண்ணுவோம் அது பண்ணுவோம், அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் பண்ணாமலாம் இருக்க மாட்டோம், நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதை கண்டிப்பாக பண்ணுவோம், பண்ணுற விஷயம் காம்ப்ரமைஸே இல்லாமல் நல்லபடியாக எல்லாத்தையுமே பண்ணுவோம், எங்களோட தேர்தல் வாக்குறுதி அப்படின்றது அப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு நம்பிக்கை. ஸோ இதுதான் அங்கே இருக்கிற மக்களுமே வந்துட்டு விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அரியலூரோட பேச்சுவார்த்தை முடிக்கிறதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 8 ஆனதுக்கு அப்புறமா அடுத்தது அவர் போக வேண்டிய இடம் பெரம்பலூராக இருந்தது. ஸோ பெரம்பலூருக்கு போகணும் அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் அது ஒரு டைம் எடுக்கும். அதுக்கப்புறமா இந்த ஒரு டிராஃபிக்கில் மக்களோட டிராஃபிக்கில் போகணும் அப்படின்றப்போ எப்படி இருந்தாலும் 12 மணி ஆயிடும். ஸோ டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப பிரச்சனை இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக பெரம்பலூரில் கிட்டத்தட்ட 11 மணி 12 மணி வரைக்கும் கூட விஜய் அண்ணா வருவான்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட்